வணக்கம் மக்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம இன்னைக்கு நிஃப்டி 50 ஸ்பாட் இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம நிஃப்டிக்கு போகலாம். உங்களுக்கு நிஃப்டியை பற்றியோ இல்லை மார்க்கெட்டை பற்றியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, எலியாட் தியரி படி உங்களுக்கு விளக்கம் வேண்டும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணலாம். வீடியோ அப்லோடுங்கிறது யூடியூப்பில் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொஸ்டின்ஸை கேட்டிங்கன்னா தாராளமாக நாங்கள் அங்கே கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண தயாராக இருக்கோம். இல்லை எலியாட் வேவ் லேர்னிங் நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீ ட்ரைனிங் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். நிஃப்டி 50 25,471.10 இந்த லெவலில் முடிவடைஞ்சிருக்கு. இந்த லெவலில் பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே பாருங்கள் 26,373.20 அதுதான் இந்த வருஷத்துடைய ஹை. போன வருஷத்தோட ஹை பார்த்தோம்னா 26,325.80. இந்த வருஷத்தோட ஹை 26,373.20 இருக்குது. ஸோ மார்க்கெட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு கரெக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. எப்பவுமே வந்து நமக்கு என்ன ப்ரீவியஸ் க்ளோஸை விட கீழே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா ஒரு கரெக்ஷன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கீழே வந்தாலும் இது திருப்பி வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் சார்ட்டு காமிக்குது. இப்போ இங்கே பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்மீடியட் வேவு, அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு இன்டர்மீடியட் வேவு, அதுக்கப்புறம் வரக்கூடிய வேவ்லாம் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வருஷ கணக்கில் போகுது. இப்போ இந்த லோ ஃபார்மேஷன்ன்றது பார்த்தோம்னா 2008 ஆரம்பித்த ஒரு லோ ஃபார்மேஷன், அதுக்கு உண்டான வேவ் தான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் வேவ் இங்கே முடிஞ்சிருக்கு 2010 வந்து பார்த்தோம்னா 6,338.50 ஆரம்பித்து அந்த ஃபர்ஸ்ட் வேவ் வந்துட்டு அந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஆரம்பிச்சது இங்கே 2008 வந்து பாயிண்டோம்னா பார்த்தோம்னா 2,252.75 ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் வேவ். இங்கே 6,338.50 முடிஞ்சிருக்கு. அதுக்கு உண்டான ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன்றது பார்த்தோம்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் 4,531.15 வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் தேர்ட் வேவ்ங்கிறது இது வரைக்கும் வந்திருக்கு 9,119.20 வரையும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபோர்த் வேவ் கரெக்ஷன் டவுன் சைடில் உங்களுக்கு 6,825.80 வரையும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஃபிஃப்த் வேவ் உங்களுக்கு அப் சைடில் 12,293.90 அது வரையும் போயிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. வந்து 2020 7,511.10 இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஹையர் டிகிரியாக மாறலை. அதுதான் ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு வரம். ஹையர் டிகிரியாக மாறி இருந்ததுன்னா அது வேறு மாதிரி வந்திருக்கும். இப்போ ஹையர் டிகிரியாக மாறாததுனால அது ஹையர் டிகிரினா என்ன, இதுக்கு கீழே வந்திருக்கணும் 6,825.80 கீழே வந்திருக்கணும். ஆனால் வந்த கரெக்ஷன் வந்து 7,511 முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இது வந்து எக்ஸ்டென்ஷன் நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு 5+4 ஆல்ரெடி 5 வேவ்ஸ் எக்ஸ்டென்ஷன் வரும்போது 5+4 அப்போ 9 வேவ்ன்றது அப்சைடில் கேரண்டி. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆஃப்டர் 2020க்கு அப்புறம் இயர்லியில் இருக்கக்கூடிய சார்ட்டுங்கிறது உங்களுக்கு ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் க்ளோஸுங்கிறது க்ளீனாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த போன வருஷம் வந்துட்டு கொஞ்சம் இந்த ஹையை கட் பண்ணுமா கட் பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இதுவில் இருந்துச்சு. பட் ஆனாலும் திருப்பியும் ஒரு பிடிச்சி கடைசி நேரத்தில் போயிட்டு ஹையை வந்து பிரேக் பண்ணி நியூ ஹை அண்ட் நியூ க்ளோஸுங்கிறது கிடைச்சிது. இப்போ இந்த வருஷத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா திருப்பி ஒரு நியூ ஹை போயிருக்கு 26,325க்கு மேலே 26,373.20 போயிருக்கு. இப்போ அங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன் சின்ன கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ இதுக்குண்டான கரெக்ஷன்றது இப்போ இதனுடைய லைஃப் டைம் ஹை பார்த்தோம்னா உங்களுக்கு 26,373.20. இந்த லோவோட ஸ்விங் லோ வந்து 7,511.10 இங்கேருந்து ஆரம்பிச்சது இது வரையும் போயிருக்கு. அப்போ அதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோம்னா மினிமமே பார்த்தோம்னா 21,922. டீசென்ட் ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது இதுதான் 19,168. அதுதான் ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் வரணும். பட் ஆனால் இது கரெக்ஷன் முடிஞ்சிருச்சா, இந்த ரேலி முடிஞ்சிருச்சா அப்படின்னா எனக்கு இன்னும் இந்த 7th வேவ்ல விட்டகுறை தொட்டகுறைன்றது இருக்குது. அது இன்னும் மேலே போகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அப்சைடை பொறுத்தவரையில் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு இந்த லைஃப் டைம் ஹை தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு 26,373.20. இப்போ ஏதாவது இறங்கி வந்தால் 23,077 அந்த லெவல்ன்றது இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் இயர்லியை பொறுத்தளவில். ஓகே, நம்ம இதனுடைய சப்வேவ்ஸை போய் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஆராய்ஞ்சு பார்ப்போம். அது நம்ம குவார்ட்டர்லி சார்ட்ஸில் போவோம்.
இப்போ நம்ம ஒரு குவார்ட்டர்லி சார்ட்ஸ் வந்திருக்கோம். இந்த குவார்ட்டர்லி சார்ட்ஸை பொறுத்தவரையில பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு கேண்டலாக இருந்தது, இப்போ ஒரு வருஷத்துக்கு 4 கேண்டலாக மாறிடுச்சு. இப்போ அதனுடைய ஃபார்மேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு லைஃப் டைம் ஹைங்கிறது பார்த்தோம்னா 26,373. அது இதுதான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து ஏன்னு சொல்கிறோம். இதனுடைய வேல்யூவை ஏவோட வேல்யூங்கிறது 21,743. 21,743 வந்து இந்த ஸ்விங்கு. பட் ஆனால் வந்துட்டு இப்போ கரெக்ஷன்றது நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா, இங்கே ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு இது வந்து 3 மாதத்துக்கு வரக்கூடிய ஒரு குவார்ட்டர்லி சார்ட்டு. 6வது மாதம் 2025ல் லோ ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அங்கேருந்து மேலே போகணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் வந்துட்டு பார்த்தோம்னா கண்டினியூவாக வந்து ட்ரெண்டு போகல, பிரேக் ஆகுது. எப்போ 9வது மாத கேண்டல்ன்றது பிரேக் ஆகுது, லோயர் க்ளோஸ்ன்றது வருது 21,743க்கு. அதாவது க்ளோஸுக்கு வந்து 25,517. ஆனால் அதுக்கு அடுத்த க்ளோஸுக்கு வந்து 26,611 வருது. ஸோ லோயர் க்ளோஸ் வந்ததுனால கரெக்ஷன்றது ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் வந்துட்டு 9ஆம் மாதத்துக்கு அப்புறமா மார்க்கெட் இறங்கவே இல்லை. 10, 11, 12ன்றதுல அப்படியே கிராஜுவலாக மேலே போயிட்டு உங்களுக்கு நியூ ஹைன்னு போகுது. அப்போது இந்த வருஷம் கேண்டில் வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த இந்த குவார்ட்டர்லி கேண்டில் வரைக்கும் பார்த்தோம்னா ஹைங்கிறது உங்களுக்கு 26,373.20 நியூ ஹை, லைஃப் டைம் ஹை, நியூ ஹை போயிட்டு அங்கேருந்து இப்போ ஒரு கரெக்ஷன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது அது இந்த ஏ கேண்டில் இருக்குது பாருங்கள், 24,337.50 அதுக்கு கீழே வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது இந்த ஹையான 26,373.20 26,373.20 இதனுடைய லோ 24,337.50. அதனுடைய 1.27. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டாக வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஏ, இது பின்னு சொல்லும் பட்சத்தில் சி வேவோட டார்கெட்ன்றது 23,784, அதிகபட்சமாக 23,080. இந்த 23,080க்கு கீழே இப்போதைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். அது நான் வந்து இந்த பேட்டர்னை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த லெவலுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த லெவலுக்கு கீழே போகுமா போகாதாங்கிறத நம்ம எப்படி இன்னும் கரெக்டாக எப்படி சொல்ல முடியும்னு சொன்னால், மந்த்லி சார்ட்ஸ் போனோம்னா நமக்கு இன்னும் நிறைய க்ளூஸ் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இந்த குவார்ட்டர்லிங்கிறது கொஞ்சம் பேரிஷாக இருக்குது. அதாவது மார்ச் குவார்ட்டர்லியாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய ஜூன் குவார்ட்டர்லியாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்துட்டு இந்த டார்கெட் வந்துட்டு வர்ற வரைக்கும் மார்க்கெட்டு நிஃப்டி இண்டெக்ஸுங்கிறது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ கீழே இறங்குறதும் போது நம்ம வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகேவா? வாங்க நம்ம மந்த்லி சார்ட்ஸ் போகலாம். மந்த்லி சார்ட்டு, மந்த்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா அந்த இப்போ நம்ம ஸ்விங்கு ஏ, பி, சின்னு சொல்கிறோம்ல, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மந்த்லியில் ஒரே ஸ்விங்காக வந்ததுன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். இல்லை மந்த்லியில் ஒரு 5 ஸ்விங்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ பார்த்துங்க, ஒரே ஸ்விங்குன்னா உங்களுக்கு சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 5 ஸ்விங்குன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாதம் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்விங்கு முடிஞ்சிருக்கு. இப்போ செகண்ட் ஸ்விங்கு கூட இப்போ நடக்கலாம். அடுத்து தேர்ட் ஸ்விங் வரணும், ஃபோர்த்து வரணும், ஃபிஃப்த்து வரணுன்றது இந்த வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 7-8 மாதங்களாவது மினிமம் எடுத்துக்கும். சப்வேவாக வந்தால் நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு இது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ஒரே ஸ்விங்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இதுக்கு கீழே ஒரு வாட்டி வரணும் 24,337.50. அப்போது அதுக்கு இந்த மாதத்துடைய க்ளோஸ் இதுக்கு கீழே இருக்கணும், 25,320க்கு கீழே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இல்லைன்னு சொன்னால் 1, 2, 3, 4, 5 ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால், சப்வேவ் கிரியேட் ஆச்சுன்னா டைம் டியூரேஷன் ஜாஸ்தியாகும். அப்போது நமக்கு டைம் டியூரேஷன் ஜாஸ்தியாக டார்கெட்டும் கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து 23,080ங்கிறது ஈஸியாக பாசிபிள் ஆகிடும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு இந்த மாதத்தோட க்ளோஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கும் பட்சத்தில்
இந்த மாதத்துடைய இந்த மாதத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை, என்ன ஒரு 2 வாரம் தான் இருக்கும். 28த்தோட முடிஞ்சிடுது பிப்ரவரி. அதனால் 28th பிப்ரவரி அன்னைக்கு நீங்கள் பார்க்கணும் க்ளோஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. நான் வந்துட்டு இந்த 25,320க்கு கீழே வரும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இப்போதைக்கு மேலே இருந்தாலும், இப்போதைக்கு 25,471க்கு இருந்தாலும், இந்த மாதத்தோட கடைசியில் 25,320க்கு கீழே இருக்கும், வரும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இப்போ அதுக்குண்டான ஃபார்மேஷன் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் நாம் இப்போ வீக்லி சார்ட்ல இன்னும் கீழே ஒரு படி கீழே இறங்கி பார்க்குறோம். அப்படி வீக்லி சார்ட்டை பார்க்கும்போது நமக்கு தெரியுது என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே மந்த்லியில் ஒரே வேவாக வரக்கூடிய ஒரு விஷயம், இங்கே வீக்லியில் 5 வேவாக வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போது உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு ஃபர்ஸ்ட் வேவு, இது ஒரு செகண்ட் வேவு, திருப்பியும் தேர்ட் வேவ்ன்றது கீழே வரலாம். இப்போ இது வந்து ஆனா, இப்பவும் வந்து புல்லுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த சான்ஸ்லாம் எதுவுமே குடுக்காம, அப்படியே கூட மார்க்கெட்ட மேல கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு சான்ஸா வந்து அத நீங்க பார்க்கலாம். இதுல என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க வீக்லிய பொறுத்தளவுல எந்த வீக்னஸையும் இந்த சார்ட் உங்களுக்கு காமிக்கல. ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு மேல ஏறி இருக்கு. 0.69க்கு மேல தான் இருக்கு. போன வாரத்துக்கு முந்தின வாரத்தினுடைய ரேலிங்கிறது நல்லா இருக்கு. இப்போ போன வாரம் இறங்குனது 0.69க்கு கீழே வரல. அது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நிஃப்டி சார்ட் வந்து ஸ்டில் பாசிபிலிட்டிஸ் அப்படியே ஹையர் ஹை மேலே போகிறதுக்கு, கரெக்ஷன் இல்லாமல் மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அது காமிக்குது. பட் ஆனால் வந்துட்டு வீக்லியை விட மந்த்லி வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? மந்த்லி வந்து கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. குவார்ட்டர்லியும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை விட டைம் ஃப்ரேம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அதுக்குண்டான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த ஹை ஸ்விங்கோட ஹை 26,342, 26,342. இந்த ஸ்விங்கோட லோ 24,571.75, 24,571.75. இதுதான் இந்த லோ. அதுக்கு உண்டான ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா, நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இறங்கி வரும்போது இந்த 25,247 இருக்கு, 248 இருக்கு பாருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மந்த்லியை பார்த்தது, குவார்ட்டர்லியில பார்த்தது, இயர்லியில பார்த்தது அதன்படி நடக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டு பிரேக் ஆகணும். 25,247, 248 இந்த லெவலை உடைச்சா மட்டும்தான் அந்த லெவல்ன்றது பாசிபிள். அதர்வைஸ் இது இங்கேருந்து திருப்பியும் ஒரு நியூ ஃபார்மேஷன் ஆர் நியூ பேட்டர்னு, நியூ ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நீங்கள் எடுத்துக்கணும். எப்பவுமே இன்லைன் ஸ்ட்ரக்சர், ஹையர் டிகிரியோட இன்லைன் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி வருது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். பட் நான் இங்கே வந்து கான்ஃபிடென்ட் லெவல்ன்றது உங்களுக்கு கம்மி பண்ணுது. ஆனால் கரெக்ஷன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆனதுனால உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் லெவல்ன்றது கம்மியாக இருக்குது. பட் ஆனால் ஹையர் டிகிரி என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கிறதுக்கு தான் 90% சான்ஸ் இருக்குது. லோயர் டிகிரின்றது உங்களுக்கு வந்துட்டு எப்போ வேணாலும் மாறக்கூடியது. அதனால் நம்ம வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, 2 பக்கம் ஓப்பனாக 50-50யாக வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து இன்னும் வீக்லியில் டவுன் சைட் ஃபால்ன்றது கன்ஃபார்ம் ஆகாத ஒரே காரணத்தினால. எப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆகும்? ஒன்லி 25,248க்கு கீழே போகும்போது மட்டும்தான் எனக்கு டவுன் சைட் ஃபால்ன்றது கன்ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த வாரத்தினுடைய க்ளோஸுங்கிறது எனக்கு வரக்கூடிய வாரத்தினுடைய க்ளோஸுங்கிறது 25,247 அதுக்கு கீழே இருக்கணும். அப்படி கீழே இருக்கும் பட்சத்தில் எனக்கு வந்து நான் மந்த்லி சார்ட்டு, குவார்ட்டர்லி சார்ட்டில் பார்த்தது வந்து அந்த பேட்டர்ன் வந்து வரும். அப்போ என்ன ஆகும்? மந்த்லி சார்ட்டில் வரக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் வேவ் ஃபார்மேஷன் அதனுடைய சி வேவு இங்கே வீக்லியில் எனக்கு ஒரு 1 2 3 4 5ஆக மாறும். அப்போ என்னமா மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு இப்போ நான் இங்கே 4 எஸ்ன்னு இருக்கிறது எனக்கு இங்கே இது 1ன்னு வரும். இப்போ இங்கே 1 3ங்கிறது பார்த்தோம்னா ட்ரங்கேஷன் 2Tன்னு வரும் எனக்கு. அப்போது 2Tன்னு மாறுச்சுன்னு சொன்னால் அடுத்தது வந்து தேர்ட் வேவுக்கு உண்டானது கீழே வரும். அப்போ அந்த தேர்ட் வேவுக்கு உண்டான டார்கெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஹை நீங்கள் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் 26,342, இந்த லோ 25,570, அதுக்கு உண்டான 1.69ங்கிறது பார்த்தோம்னா 23,477. எஸ், இதுதான் அந்த தேர்ட் வேவுக்கு உண்டான டார்கெட்டு 23,477 தேர்ட் ஸ்ட்ரிங்கோட டார்கெட்டாக இருக்கும்.
அகைன் திருப்பி ஃபோர்த் ஸ்விங் மேலே போவோம், திருப்பி ஃபிஃப்த் ஸ்விங்ன்றது கீழே வரும். அப்படியே இதுக்கு கீழே வரும்போது இது ஏதாவது ஒரு அதிகமாக போகலாம். 23,477க்கு கீழேயும் போகலாம். அதனால் எங்கே போனாலும் நமக்கு வந்து ஆக மொத்தத்தில் 23,080 அந்த லெவல்ன்றது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது இப்போதைக்கு. அது உடையாத பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பியும் மார்க்கெட்டு மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த வாரன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி அப்படியேவும் மேலே போகிறதுக்கு அதுக்கு உண்டான கண்டிஷன் பார்த்தோம்னா இதை உடைக்கணும். 23,342 உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் டவுன் சைட் ஃபால்ன்றது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அகைன் இது திருப்பி மேலே தான் போகும். ஆனால் 23,342 உடைக்காம நம்ம சொல்கிற இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலான 25,247 கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய வாரம் இனி வந்துட்டு இறங்கு முகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 23,080 வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 23,477. ஏன்னா இது வரக்கூடிய வேவ் 5 வேவாக வரணும். அப்போது ஃபஸ்ட் வேவ் முடிஞ்சிருச்சு, செகண்ட் வேவ் முடிஞ்சிருச்சு, தேர்ட் வேவ் தான் நான் நினைக்கிறேன். அப்படி நடக்கும்போது இந்த கண்டிஷன் இந்த ஹைக்கு மேலே போகாமல் இருக்கும் பட்சத்தில் 26,342க்கு மேலே போகாத பட்சத்தில் கண்டிப்பாக இந்த டார்கெட் தான் வரும். 23,477.73. அது ரவுண்ட் ஆஃப் நீங்கள் 77 வச்சுங்க, இல்லை 78 வச்சுங்க, எப்படி வேணாலும் வச்சுங்க. இதுதான் டார்கெட்டாக இருக்கும். ஆனால் அது தேர்ட் வேவ் தான். அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஒரு ஃபோர்த் வேவ் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திருப்பி ஃபிஃப்த் வேவ்ன்றது கீழே தான் வரும். ஸோ நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்டாக்ஸு ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி பொசிஷனை நகர்த்துங்க. என்னென்ன ஸ்டாக் வாங்கலான்னு பாருங்கள். ஏன்னா இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி தேர்ட் வேவுக்கு ஈக்குவலான ஒரு வேவ்ன்றது ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது எல்லாமே அக்குமுலேஷன் தான். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும், அவ்வளோதான். என்ன மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2,000 பாயிண்ட் 2,500 பாயிண்ட்ன்றது கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். இப்போ 25,500லேருந்து 23,000 வருதுன்னு சொன்னால் 2,500 பாயிண்ட்ஸு அந்த டவுன் சைட் ஃபால் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன ஸ்டாக்கு நீங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய லெவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கலாம். மற்றபடி இல்லை கொஞ்சம் தூரம் இறங்குற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு 5% மேலே இறங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் விற்றுட்டு தான் அதை வாங்கணும். ஏன்னா இது வந்து நம்பர் கேம். நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ ரன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் 5%க்கு மேலே ஒரு வேவ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கரண்ட் பொசிஷனில் லாஸை புக் பண்ணி திருப்பி கீழே தான் வந்து நீங்கள் அந்த பொசிஷனை ரீடேக் பண்ணணும். இல்லை நான் அப்படியே வச்சுட்டு வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு டைம் வேஸ்ட்டு, இல்லை ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஏதாவது எக்ஸ்டென்ஷன் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் ஃபர்தராகவும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஸ்விங்கு நீங்கள் ஒரு 1% ஸ்விங்கு, 2% ஸ்விங்கு, 3% ஸ்விங்கு நீங்கள் சும்மா இருக்கலாம். ஆனால் ஒரு 5% ஸ்விங்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, இல்லை அதுக்கு மேலே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு என்ன ஸ்டாக்கோ லாஸோ எந்த பொசிஷன் வச்சுருந்தாலும் சரி, லாஸாக இருந்தால் புக் பண்ணிவிட்டு திருப்பி அதே பொசிஷனை நீங்கள் ரீடேக் பண்ணலாம் டவுன் சைடில். அது வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையில். லாஸை புக் பண்ணுறதும் போர்ட்ஃபோலியோவை கேபிட்டலை காப்பாற்றுறதுக்கு உண்டான முக்கியமான ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது லாஸ் சின்னதாக இருக்கும்போது அதை புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். இப்போ அதே பொசிஷன் நீங்கள் ரீடேக் பண்ணலாம் கீழே இறங்கி வரும்போது, ஓகேவா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸு. எனி பொசிஷன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதை விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க. அதே பொசிஷன் நீங்கள் கீழே வாங்க பாருங்கள். ஆனால் கீழே எடுக்கும் போகிறதுக்கு முன்னாடி அந்த பொசிஷனு நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக இருக்கா, ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஐடி ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு, விப்ரோ, இந்த ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்ஸு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிஸ்னஸ்ஸு, ஐடி சர்வீசஸ் பண்ணுற கம்பெனிஸை விட்டு விலகி இருங்க. மற்றபடி இப்போது ஐடி ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே இறங்குது. ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் சர்வீஸ் ஐடியில் இருக்க ஐடி சர்வீஸ் சப்போர்ட் சர்வீஸ் பண்ணுற கம்பெனிஸ் இல்லாமல் ஐடி கம்பெனி பேர் வச்சுருந்தா கூட அடிக்கிறான், அது வேறு விஷயம். பட் அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. அதனால் அது மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த இப்போதைக்கு கொஞ்சம் இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு, விப்ரோ இதுலேருந்து கொஞ்சம் ஓரம் தள்ளி நில்லுங்க.
கையில இருந்தா குடுத்துட்டு வேடிக்கை பாருங்க. என்ன பொறுத்தவரையில ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இது ஜெனரலான விஷயம். பட் இன்னொரு நாள்ல நம்ம ஒரு ஐடி ஸ்டாக்ஸ வந்துட்டு ஐடி ஸ்டாக் இண்டெக்ஸ வந்து நம்ம செக் பண்ணுவோம். அனலைசிஸ் பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஐடி இண்டெக்ஸ வந்து அனலைசிஸ் பண்றதுக்கு நம்ம வீக்லில கூட ஒரு டேல நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம அதனுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு போடலாம். வீடியோவா போடலாம். வேற ஏதாவது சந்தேகங்கள், வேற ஏதாவது கேள்விகள் எது இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்க காத்திருக்கிறோம். இந்த வீடியோ இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதுவரை நீங்க எங்களுடைய வேவ் ஃபண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து நாங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது உடனே உங்களுடைய இமெயிலுக்கு வரும். ஸோ, அந்த அலர்ட்ன்றது உங்களுக்கு வந்து சேரும். அலர்ட் வரும்போது நீங்க இமிடியேட்டா அந்த ரிப்போர்ட்ட பார்த்து நீங்க பலன் பெறலாம். நன்றி. வணக்கம்.